ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் காஜு கட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 கப் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. கண்டினியூஸாக அரைச்சிட்டே இருந்தால் அது பேஸ்ட் மாதிரி ஆயிரும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் கொடுத்து பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 கப் சுகர் சேர்த்துட்டு அது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் பாயில் பண்ணிக்கலாம். ஒரு ட்ராப் சுகர் சிரப் எடுத்து 2 விரலுக்கு நடுவில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகணும். அப்போனா நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா இது உடனே திக்காக ஸ்டார்ட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் நல்லா நெய் தடவி வச்சுக்கலாம். அதில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.